ஹலோ மக்களே! இந்த அம்மா வீடு டாபிக் ரொம்பவே சென்சிட்டிவா இருக்கு. என்னடா பொண்ணுங்க எப்ப பார்த்தாலும் அம்மா வீடு, அம்மா வீடுன்னு பெருசா பேசுறாங்கன்னு நெனைக்கிறீங்க? ஒரு பெண்ணுக்கு மட்டும் இல்லங்க, ஆணுக்கும் அம்மா வீடு எப்பவுமே பெருசு தான். ஒரு 4 நாள் சேர்ந்தாப்புல லீவ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்லுவீங்க? "வா நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்துரலாம்." அப்படின்னு தானே உங்க ஒய்ஃப கூப்பிடுவீங்க. ஒரு ஆண் எதையுமே பெருசா எக்ஸ்பிரஸ் பண்றதில்ல. ஆனா ஒரு பெண் கொஞ்சம் ஜாஸ்தியா எல்லாத்தையுமே வெளிக்காட்டிடுறது. உங்களுடைய அம்மா கிட்ட போய் ஒரு தடவ அவங்களோட அம்மா வீட்டு நினைவுகள பத்தி கேட்டு பாருங்க. பல வருஷம் ஆகியிருக்கும். நெறைய தடவ அந்த கதைய உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனா, இப்ப நீங்க கேட்கிறப்பயும் ரொம்பவே சந்தோஷமா சொல்லுவாங்க. அவ்வளோதாங்க. எல்லாருக்கும் அம்மா வீடு, அம்மா வீடு தான். இதுல பெருசு, சின்னதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. இத விட இன்னொரு விஷயமும் இருக்கு. ஒரு ஆணால தன்னோட பெற்றோர்களுக்கு தான் நெனச்சத எப்ப வேணா செய்ய முடியும். ஆனா, எல்லா பெண்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் இருக்குன்னு நெனைக்கிறீங்களா? இங்க நெறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் கிடையாதுங்க. இன்னமும் தன்னோட கணவன்கிட்ட போய் கேட்கணும். கணவனோட குடும்பத்துக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தான் தன்னோட பெற்றோர்களுக்கு செய்யணும்னு நெனைக்கிறத செய்யற இடத்துல இருப்பாங்க. இத பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்னன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஆணோ, பெண்ணோ யாரா இருந்தாலும் தன்னோட பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள அப்பப்ப செஞ்சுருங்க. நாளைக்கு செஞ்சுக்கலாம், இன்னைக்கு ஒரு நாள் விட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படின்னுட்டு எப்பயுமே தள்ளி போடாதீங்க. நம்மள பெத்தவங்களுக்கு நம்மளால முடிஞ்சத எப்பயுமே செஞ்சுக்கிட்டே இருப்போம்.